இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது கைஸ். தளபதி 68 ஃபர்ஸ்ட் லுக்கு கடன் காருக்கு போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு சந்திக்கிறேன். ஷார்ப்பாக வீடியோ போடலான்னு பார்த்தா முடியல. வந்துட்டேன் கைஸ், காருக்குள்ளே வந்துட்டேன். டைம் கரெக்டாக 6 மணி ஆகுது. எக்ஸைட்மெண்ட்டை என்னால் கண்ட்ரோல் படுத்திக்க முடியல. ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஸோ 6 மணி ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடலான்னு வெயிட் பண்ணி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். எஸ், ஆக்சுவலாக வந்துருச்சு. நம்ம தலைவரே பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டுட்டாரு. பட் ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவை போட்டிருப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். பட் செம்ம 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 பயங்கரமாக இருக்குது கைஸ். ஐயோ, வேற லெவல் ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அப்டேட் கொடுக்குறாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ தளபதி 68ஓட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் கிடையாது, தளபதி 68 கிடையாது. படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதை கவுண்ட் டவுன் பார்த்துடலாமா? 3, 2, 1. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கோட், GOAT. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றது தான் இந்த படத்தோட டைட்டில். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆன்லைனில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கோட் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் அது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த இமேஜ் நம்ம பார்க்கும்போதே கிளியராக தெரியுது. 2 தளபதி அவர்களை பார்த்தீங்கன்னா இதில் காட்டியிருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒரு பேராஷூட் இது மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக பேராஷூட்ல இருந்து ட்ரெயின் பண்றவங்க மாதிரி இருக்காங்க. அதே ஜெட் ஃபைட்டர் மாதிரியும் இருக்காங்க. ஏன்னா அந்த காலையில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் மாதிரி ஒன்று போட்டாங்க, அதில் ஒரு ஜெட் இருந்தது. தளபதி அவர்கள் இதுல ஒரு கெட்டப்ல இருக்காரு, இதுல கொஞ்சம் யங்கரா இருக்காரு. ஸோ இதுல கொஞ்சம் ஓல்டர், இதுல யங்கர். ஸோ 2 தளபதியை பார்த்தீங்கன்னா இதுல காட்டியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இதுல தாடி இருக்கு, இன்னதுல தாடி இல்லை. இப்ப ரீசெண்டா தளபதி அவர்கள் நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா தாடி கண்டிப்பா அவருக்கு இருக்காது. ஸோ தாடி இல்லாதப்பே நம்ம கெஸ் பண்ணி இருக்கணும் ஒரு வேற ஏதோ கேரக்டர்ல ஒரு நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஃபைனலி ஒரு நியூ இயர் அன்னைக்கு, நியூ இயர் ஈவ், ஸோ இந்த வருஷத்தோட கடைசி நாள் Jan 31 அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு கோடான கோடி நன்றிகள் அப்படின்றது கண்டிப்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் 2வது வெங்கட் பிரபு அவர்களுக்கு போஸ்டர் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் அமேசிங். ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு படமாக இருக்குமோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்கு. கலரிங்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப வைப்ரண்டான கலர்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வைப்ரண்டான கலர்ஸ் இல்லாமல் ஒரு சட்டில்டா பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓல்டா இருக்கிற தளபதி அவர்களோட கெட்டப் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு, தாறுமாறா இருக்கு. அண்ட் யங்கரா இருக்கிற தளபதி கெட்டப் பாத்தீங்கன்னா ரொம்பவே யங்கரா காட்டியிருக்காங்க. ஸோ இது அப்பா பையனோட கதையா, இல்ல தளபதி அவர்களோட பிளாஷ்பேக் காட்டுறாங்களா, இல்ல வேற என்ன கதை அப்படின்றது நம்மளால எதுவுமே இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, டைட்டில் ஆக்சுவலா முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அது கைண்ட் ஆஃப் ஒரு டிசப்பாயின்மெண்டா இப்ப எனக்கு இருக்குன்னு சொல்றதை விட அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இப்போ கூட என்னால நம்ப முடியல, தளபதி 68ஓட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தளபதி 68 இனிமே அப்படிலாம் கூட மாட்டோமே. கோட் அப்டேட், கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிள், கோட் செகண்ட் சிங்கிள், கோஸ்ட் வருது, கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிள், கோட் செகண்ட் சிங்கிள், கோட் தேர்ட் சிங்கிள், கோட் ட்ரெய்லர், இதுவே இப்படிதான் பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அஃபிஷியலி தளபதி 68ஓட டைட்டில் இட்ஸ் கோனா பி கோட், GOAT, கோட். ஆனா இது கூட சேர்ந்து ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தா, நம்ம யுவன் அவர்களோட மியூசிக்கோட பண்ணியிருந்தா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும். தட்ஸ் ஃபார் ஷியோர். பட் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் போஸ்டர்ல வேற என்ன, அவ்வளோதான் கைஸ், சூப்பராக இருக்கு. ஒரு December 31 அன்னைக்கு தளபதி ஃபேன்ஸ்க்கும் சரி கோலிவுட்க்கும் ஒரு நல்ல சூப்பரான ட்ரீட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த மேலே ஒரு பிளேன் வேற ஒன்று பறக்குது. ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் கோனா பி லைக் ஃபயர் ஃபைட்டரா இல்லை ரெஸ்கியூவரா தளபதி. இதில் என்ன கதைன்னு தெரியல, படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு படம் எப்போ ரிலீஸ்ன்றது இப்போதைக்கு எதுவுமே அவங்க சொல்லலை டீமு. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம நினைக்கிறத விட சீக்கிரமாகவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்த கோட் அப்படின்ற ஒரு டைட்டில், இந்த போஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிக்க. எனக்கு ஆக்சுவலாக கையும் ஓடலை காலும் ஓடலை, அப்படியே கத்தலாமான்னு இருக்கு. கார் தானே
ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறதால என்னால் ப்ராப்பராக வீடியோ பண்ண முடியல. வெளியில் இந்த ஒருத்தர் பார்த்தாரு, நான் பைத்தியக்காரன் தனியாக ஏதோ உள்ளே பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு போட்டேன். நமக்கு என்னங்க இந்த இதாக தளபதி தான் முக்கியம். சரி, ஒரு December 31 அன்னைக்கு நைட்டு என்னென்னவோ நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, பாருக்கு போவீங்க, சரகடிப்பீங்க, வெளியே சுற்றுவீங்க, அப்படி இப்படின்னு. நமக்குலாம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க போதை. இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கும்போது தான் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வெங்கட் பிரபு அவர்கள் நீங்கள் என்ன குக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, பட் குக் பண்ண ஒரு விஷயம் ப்ராப்பராக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி குக் பண்ணீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு சூப்பரான விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி தான் இருக்கும் நம்புறேன். அண்ட் லெட்ஸ் சி தளபதி அவர்கள் இந்த ஒரு படத்தில் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஏஜிஎஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச டைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க கோட்டுன்னு. அடுத்தடுத்தது நம்ம டைம் டு டைம் அப்டேட்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது சொல்லிட்டு இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆடியோவும் நல்லா தான் பேசியிருக்கேன், வீடியோ கிளாரிட்டியும் ஓகே தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தொடச்சிக்கிறேன். ஓகே ரைட்டு கைஸ். ஸோ நீங்கள் என்ன இப்போ இந்த ஒரு டைட்டில் பற்றி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன விஷயம் தான். ஐயோ முன்னாடியே இது தெரிஞ்சிச்சே நிறைய பேருக்கு அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தம். பட் ஸ்டில் போஸ்டர் லுக்ஸ் அமேசிங். கோபி பிரசன் அவர்கள் சூப்பரான ஒர்க் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய வருஷம் சந்திக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ். அட்வான்ஸ் நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024. ஆஸ் ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2023 அந்த பிரச்சனையை வெறும் ஒரு பிரச்சனையா பாருங்க. சரி ஓகே, நமக்கு 2023 இந்த பிரச்சனைலாம் இருக்கு, 2024 அதை நம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. 2023 விட 2024 அது கொஞ்சம் பெட்டர் பர்சனா மாறுங்க. அவ்வளவுதான் சார், வருஷம் மாறுது அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா ஒன்றும் கம்ப சூஸ்திரம்லாம் கிடையாது. நியூ இயர் அன்னைக்கு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. ஒரு படத்துக்கு போகிறதோ, வீட்டில் இருக்கிறதோ, ஒர்க் பண்ணுறது எல்லாமே இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் தான். அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே எக்ஸைட் ஆகிட்டெல்லாம் இருக்க முடியாது. 90s கிட்ஸுக்குலாம் 7 வயசு ஆயிடுச்சு, 2K கிட்ஸுக்கே ஆல்மோஸ்ட் அந்த வயசில் தான் இருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலிக்கும் சரி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் இனோவேஷன் பிளஸ் ஃபேமிலி. அண்ட் தேங்க்யூ ஏஜிஎஸ் டீம் ஒன்ஸ் அகேன். இந்த ஒரு நியூ இயர் ஈவ் அன்னைக்கு இவ்வளோ சூப்பரான அப்டேட் கொடுத்ததுக்கு ஃபீலிங் ஸோ சந்தோஷம். டாடா கைஸ், ரொம்பவே பயங்கரமாக சந்தோஷமா இருக்கு. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.